அனைவருக்கும் வணக்கம். படிப்பதில் ஆர்வம் காட்டுங்கள், அது உங்களுடைய வெற்றியை மிக சுலபமாக்கும் அல்லது மிக விரைவாக்கும், வேகமாக்கும் என்று கூறி இன்றைய வகுப்பில் புதியதாக வந்திருக்கின்ற பாரதிய நியாய சன்னிதா 2023 எத்தனை மரண தண்டனைகள் விதிக்கக்கூடிய குற்றங்கள் இருக்கின்றது, எந்தெந்த குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்கலாம், டோட்டலாக 16 டெசன்ஸ் இருக்குது. அவர் 1 by 1 எந்த குற்றத்திற்கு என்ன அந்த மரண தண்டனை என்பதை பார்ப்போம். முதலாவதாக செக்ஷன் 65 சப்ஸ்டிடியூட் 2 என்ன சொல்லுது? அதாவது சில குறிப்பிட்ட வழக்குகளில் ஒரு பாலியல் பலாத்காரம் செய்கின்ற போது, குறிப்பாக என்ன, 12 வயதுக்குட்பட்ட ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்தால் அதற்கு மரண தண்டனை. ஏற்கனவே இந்தியன் பீனல் கோட் 1860 எங்கே இருந்தது, எந்த பிரிவில் என்று சொன்னால் செக்ஷன் 376 AB. சரி, அடுத்து செக்ஷன் 66. நான் இப்போ சொல்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்ல பிஎன்எஸ் ஞாபகம் வச்சுங்க, பிஎன்எஸ் எல்லாமே. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ததன் மூலமாக ஒரு மரணத்தை ஏற்படுத்துகிறார், அல்லது அந்த பெர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் சொல்லலை, வெஜிடேட்டிவ் ஸ்டேட் நடைபெறும் போல் அவர் அந்த பாலியல் பலாத்காரம் மூலமாக பெண் பாதிக்கப்பட்டால் அவருக்கு மரண தண்டனை. ஏற்கனவே 376 ஏவில் இருந்தது. அடுத்து 70 சப்ஷன் 2ல், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள், கேங்ரேப், கூட்டு பாலியல் பலாத்காரம். அப்போ இந்த கூட்டு பாலியல் பலாத்காரம் என்றால், ஐயோ சார் எத்தனை பேர் தேவை என்றால் 2 பேர், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டனா 2 பேர் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து குரூப்பாக சேர்றாங்க. குரூப்பாக சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க. அது என்னது, அண்டர் 18 இயர்ஸ், 18 வயதுக்குட்பட்ட ஒரு பெண்ணை என்ன பண்ணுறாங்க, எல்லாம் குழுவாக போடுறாங்க. 2 பேர் 3 பேர் 4 பேர் கூடுறானுங்க, இந்த பெண்ணை நாம் பாலியல் பலாத்காரம் செய்ய வேண்டும் என்று போகிறாங்க. அங்கே சென்றவுடன் பாலியல் பலாத்காரம் என்ன பண்ணுறான், 2 பேர் தான் பண்ணுறான், மீதி 3 பேர் சும்மா இருக்கிறான். அப்படி என்றால் இந்த 2 பேருக்கு என்ன தண்டனை, செய்தவனுக்கு மரண தண்டனைனா 3 பேருக்கு என்ன தண்டனை, எல்லாருக்குமே. அவன் பாலியல் பலாத்காரம் செய்தானோ இல்லையோ, என்ன அர்த்தம், கான்ஸ்டியூட்டிங் எ குரூப் ஆர் ஆக்டிங் ஃபர்தரன்ஸ், அதை செய்ய வேண்டும் என்று, அதனால எல்லாருக்குமே மரண தண்டனை தான், எவ்வரி பர்சனுக்கும். இப்போ செக்ஷன் 71 பாருங்க, இது என்ன சொல்லுது, ரிப்பீட்டடாக ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்கிறான். எதன்படி இந்த பெரிய பார்த்துங்க, 60 பனிஷ்மெண்ட் ஃபார் ரேப்பு, 65, 66 அண்ட் 70 கேங் ரேப். இந்த குற்றத்தை செய்துட்டு எப்படி தண்டனை பெற்றிருக்கிறான், மறுபடியும் ஜெயிலிருந்து வரார், வெளியே லைஃப் கொடுத்துருப்பாங்க, வெளியே வந்துடுறான். அப்போ வந்த உடனே மறுபடியும் அதே குற்றத்தை செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு மரண தண்டனை. ஏற்கனவே எங்கே இருந்தது, 376E நிர்பயாவுடைய அமெண்ட்மெண்ட்டில் டெத் கொண்டாந்தாங்க அது. ஓகே, இப்போ அடுத்தது 103. அது என்னது, ஒரு கொலை குற்றம் செய்தவருக்கு என்ன பண்ணாங்க, அதில் whoever. இப்போ சப்ஷன் 2ல் சொல்லியிருப்பாங்க, இங்கேயே 5 அல்லது 5க்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு சாதியின் அடிப்படையிலோ அல்லது மதத்தின் அடிப்படையிலோ பிறந்த இடத்தின் அடிப்படையிலோ அதே போல் பாலினத்தின் அடிப்படையிலோ மொழியின் அடிப்படையிலோ ஒருவர் ஒன்றாக சேர்ந்து, இவன் என்ன இந்த நாட்டை சேர்ந்தவன் அல்லது இந்த மொழியை சேர்ந்தவன், இந்த சாதியை சார்ந்தவன் என்று அவர்கள் அவரை கொன்றுவிட்டால் அவருக்கும் மரண தண்டனை. அதாவது சப்ஸ்டிடியூஷன் 2ல் இப்போ 2 வருது இங்கே. ஓகேவா, மர்டர் பண்ணால் ஊவர் தான், இந்த மாதிரி 5க்கு மேற்பட்ட நபர்கள் இதன் அடிப்படையில் பண்ணால் மரண தண்டனை. ஏற்கனவே 302, அந்த 302 சப்ஸ்டிடியூஷன் 2 இது இல்லை, புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க இது. ஓகேவா, சரி. செக்ஷன் 104 இது என்ன சொல்லுது, ஒரு லைஃப் கன்விக்ட், அதாவது அவனுக்கு ஒரு குற்றம் புரியுதுதான், நீதிமன்றத்தில் விசாரணை செய்தார்கள், இவனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தண்டிக்கப்பட்டு விட்டார்கள், சிறையில் அடைத்து விட்டார்கள். அப்படி இருக்கின்ற போது அவன் என்ன பண்ணுறான், அந்த ஆயுள் தண்டனை கொடுத்த பிறகு கூட திருந்தலை, என்னடா ஒரு வாழ்நாள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணான், ஒரு மர்டர் செய்து விடுகிறான், மீண்டும் என்ன பண்ண, ஒரு கொலை செய்து விடுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன தண்டனை, மரண தண்டனை. 104ல். ஏற்கனவே 303 இருந்தது ஐபிசி. 107 பாருங்க, அதாவது ஒரு குழந்தையை, குழந்தை அந்த கணத்தில் குச்சியான சொர்க்கம் போயிடலாம், அல்லது ஒரு குடிபோதையில் இருக்கிறான்,
என்னடா அப்பப்போ என்ன குடிக்கிற, நீ இதை பண்ணிட்டு நீ போயிட்டு அங்கே ஒயரை போய் போஸ்ட் கம்பெனியில் போய் பிடிச்சனா நீ எப்போவுமே குடிபத சொர்க்கமாக இருக்கலான்றான். இல்லைன்னா வெறி பிடித்த டெலிரியஸ் பர்சன் சொல்லலாம். வெறி பிடித்த ஒரு மகனாக இருப்பான், ஒரு மாதிரி இருப்பான், வெகுலியா வெறி தான். இல்லைன்னா புத்தி சுவாதம் இல்லாதவன். இவர்களை என்ன பண்ணுறாங்க, தற்கொலை செய்து கொள்வதற்காக தூண்டுறது. இது மாதிரி நீ கடத்தில் பாரு, உள்ள குதி, இல்லை ஒயர் கம்பெனியில் இந்த மாதிரி தூண்டி அவர்கள் இறக்க செய்தால் அவர்களுக்கு என்ன மரணம். ஏற்கனவே வந்து ஐபிசியில் 305 இருந்தது. சரி, 109 செக்ஷன் 2ல் அட்டம் டு மர்டர் ஒன்று ஏற்கனவே 307 இருந்ததுல. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் என்ன பண்ண, இவனும் ஒரு கொலை முயற்சி செய்திருக்கிறான். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவனை லைஃப் கான்விக்ட், அவனும் ஒரு ஆயுள் தண்டனை விதித்து தண்டிக்கப்பட்டிருக்கின்ற குற்றவாளியாக இருக்கிறான். லைஃப் கன்விக்டாக குற்றவாளி தான் அவன். அவ்வாறு இருக்கின்ற போது சில அந்த சூழ்நிலையில் ஒரு காயத்தை ஒருவருக்கு ஏற்படுத்தி விடுகிறான். ஹர்ட்டு அப்படி போடுறான், அப்படி கத்திரி வெட்டிடுறான் ஒருத்தர், ஹர்ட்டு. அப்படி என்றால் அவனுக்கு என்ன தண்டனை என்றால் மரண தண்டனை. இங்கே 307 பார்ட் 2 ஏற்கனவே ஐபிசியில். சரி, அடுத்து 9வது பாருங்க. இப்போ இது ரெண்டுமே, அதாவது 111 செக்ஷன் 2ல் கிளாஸ் ஏ. 111 எப்படி தான் வச்சலாம், 3 ஆர்கனைஸ் கிரைம், ஒருங்கிணைந்த குற்றங்கள், ராபரி, டெக்காய்டி, மர்டரு, இந்த போன்ற குற்றங்கள் இருக்கின்ற போது அந்த ஆர்கனைஸ் கிரைம் ஒழுங்குபட்டு செய்கின்ற போது அதற்கு மரண தண்டனை. இது புதியதாக சேர்க்கப்பட்டது, ஐபிசியில் ஏற்கனவே இல்லை. அடுத்து 10ல் 113 செக்ஷன் 2ல் கிளாஸ் ஏ தான், டெரரிஸ்ட் ஆக்ட். இதுவும் நியூலி ஆடட் தான், அதற்கு மரண தண்டனை. அப்புறம் செக்ஷன் 140 செக்ஷன் 2 பாருங்க. அதாவது ஒரு பிள்ளை பிடித்தல் அல்லது ஆள் கடத்துதல், எதற்காக, அதை கொலை செய்வதற்காக அல்லது என்ன பண்ணுது, மிரட்டி ஒரு பணம் பெறுவதற்காக, லம்சம் ரேன்சம் என்னது இதை கொடுங்கன்றது, அப்படி என்று சொல்லி மிரட்டுவதற்காக பண்ணானா அதற்கு மரண தண்டனை. என்ன 364 ஏவில் இருந்தது. அது எப்படி சொல்லணும்னா, இப்போ ஒருத்தரை கடத்துறாங்க அல்லது அடைச்சி வச்சுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அரசாங்கத்தையோ அல்லது வந்து பன்னாட்டு நிறுவனத்தையோ ஒரு ஆர்கனைசேஷனையோ நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க, இதை செய்யாதீங்க, அப்படி இல்லைன்னா இவனுக்கு என்ன பண்ண கொன்னுடுவேன், இல்லை காயத்தை ஏற்படுத்தணும் மிரட்டுகின்ற போது இந்த மரண தண்டனை. இப்போ 147 பிஎன்எஸ் என்ன சொல்லுது, அதாவது வேஜ் வார், ஒரு அரசுக்கு எதிராக ஒரு போர் தொடுப்பதற்காக அல்லது அந்த போர் தொடுவதற்கு உடந்தையாக இருத்தல், இவ்வாறாக இருந்தால் அவருக்கு மரண தண்டனை. ஒரு அரசுக்கு எதிராக ஏற்கனவே 121 இருந்தது, 121 to 130 அந்த ஸ்டேட் வேஜ் வார் இருக்கும். இப்போது செக்ஷன் 160 இங்கே என்ன சொல்கிறாங்க, இங்கே மியூட்டினி, கலகத்தை ஏற்படுத்துதல், அதாவது முப்படை வீரர்களாங்களே அவர்கள் மூலமாக ஊவர் பை இவங்க மாதிரி கலகம் ஏற்படுத்துகிறாங்க. இவ்வாறு கலகம் ஏற்படுத்துகிறாங்களே அதன் விளைவாக ஒரு மியூட்டினி கலகம் ஏற்படுகிறது, அதுக்கு உடந்தையாக இருக்கிறார். இவர்களாரு ஏர்மேனு, நேவி மேனு அல்லது சோல்ஜரு, இவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு கலகத்தை ஏற்படுத்துகிறார், யார் ஒருத்தருக்கோ நான் உடந்தையாக இருந்ததன் விளைவாக கலகம் ஏற்படுதுன்னு சொன்னால் அதற்கு மரண தண்டனை. எங்கே சொல்லுது, 132 சொல்லுகிறது. இப்போது செக்ஷன் 230 செக்ஷன் 2 பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு இந்த கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்கிறேன், பொய் சாட்சியம் சொல்கிறேன். இந்த நான் பொய் சாட்சியம் கொடுப்பதால் இப்போ இவர் தான் நான் இன்னசென்ட் பர்சன், இவர் பாவம், நான் பொய் சாட்சியம் பொய் சொல்லியிருக்கிறேன், இவர் என்ன அப்பாவி, இவர் நான் சொன்னதன் விளைவாக தான் இவருக்கு என்ன பண்ணுறாங்க, நீதிமன்றமானது தூக்கு தண்டனை மரண தண்டனை விதிக்கிறது என்று சொன்னால் அவ்வாறு பொய் சாட்சியம் சொன்ன இப்போ இவருக்கு என்றால் இவருக்கும் மரண தண்டனை தான். அதான் சொல்லுது இங்கே கிவிங் ஃபால்ஸ், ஏற்கனவே 194 இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா 232 செக்ஷன் 2ல் இங்கேயும் அதே தான், மிரட்டுறாரு. அவனே இப்போ டைரெக்டாக இவனே செய்தான், நீதிமன்றத்தில் இவனே சாட்சி சொன்னான். இப்போ என்ன பண்ணுறான், அவன் சொல்லலை, நீ சாட்சி சொல்கிறான் அப்படின்னு ஒருவரை மிரட்டி, நீ சாட்சி சொல்லு, யாருக்கு இவனுக்கு எதிராக சாட்சி சொல்லுடா, சாட்சி சொல்லி எப்படியாவது அவன் மரண தண்டனை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறார். அவதன் பேரில் ஆனால் அந்த மரண தண்டனை பெற்றவன் யாரு, இன்னசென்ட், ஒரு குற்றம் செய்யாத ஒரு அப்பாவி. அவன் மரண தண்டனை விளைவிக்கின்ற போது யார் அதை த்ரெட் பண்ணி ஒரு சாட்சி சொல்ல வைத்தாரோ அவருக்கு அங்கே நேரடியாக அவனுக்கு, இங்கே யாரை மிரட்டி சாட்சி சொல்ல வைத்தாரோ அவருக்கு மரண தண்டனை. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஐபிசியில் செக்ஷன் 195 ஏவில் கடைசியாக 310 சப்செக்ஷன் 3 டெக்காய்டிக்
கமிட்ஸ் மர்டர். இங்கே பார்த்தீங்கன்னா 5 அல்லது 5க்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்றா கூடியிருக்காங்க, கஞ்சாயின்ட்டு சேர்ந்தனையாக பண்ணிவிட்டு ஒரு வீட்டுக்கு கொள்ளடிக்க போகிறாங்க. கொள்ளடிக்கின்ற போது அங்கே ஒரு 5 பேரில் எல்லாம் கொள்ளடிக்கிறான், 2 பேர் மட்டும் என்ன பண்ணுறான், ஒருத்தரை இவனடா சும்மா தடுக்கிறான்னு சொல்லிட்டு மர்டர் பண்ணிடுறான் 2 பேர். மீதி இருக்கிற 3 பேருக்கு 2 பேர் வெட்டுறான், செத்துறான் ஒருத்தன், மீதி பேர்லாம் கொள்ளடிச்சிட்டு வரான். மீதி இருக்கிற 3 பேருக்கும் இந்த பிரிவின்படி எது 310 செக்ஷன் 3 படி மரண தண்டனை உண்டா இல்லையா என்றால் அவர்களுக்கும் மரண தண்டனை தான் வழங்கப்படும். எவ்வொரு பர்சன்ஸ், ஏன்னா கஞ்சாயின்ட்லி சேர்ந்திணையாக ஒரு அந்த கூட்டு சதி செய்தால் போகிறாங்க அங்கே. அதனால் அனைவருக்குமே மரண தண்டனை. இவ்வாறாக அதாவது 16 பிரிவுகள் BNS 2023 பாரதிய நியாய சம்ஹிதாவில் மரண தண்டனை உள்ளது என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.